ஹாய் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரோமிகா. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹெர்ப் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாத்து வீட்லேயும் இருக்கிற ஒரு ஹெர்ப். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை. வெத்தலை நிறைய பேர் போட மாட்டீங்க, அது கெட்டதுன்னு நினைக்கிறீங்க. பட் அது அப்படி கிடையவே கிடையாது. இன்கேஸ் நீங்கள் வெத்தலை ஒரு ஹெவி மீல்ஸ்க்கு அப்புறம் ஒரு லஞ்ச் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு வெத்தலையை போட்டிருக்கீங்க, இல்லை நைட் அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்டு வந்திருக்கீங்க, வயிறு முட்டை சாப்பிட்ருக்கீங்க, மூச்சு முட்டுற அளவுக்கு சாப்பிட்ருக்கீங்க, அப்போ நீங்கள் ஒரு வெத்தலை போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வெத்தலையோட பெனிஃபிட்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த வெத்தலை சாப்பிட்றது நம்ம முன்னோர்கள் காலகாலமாக நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். ஜென்ரேஷன் ஆக ஆக அதை மறைஞ்சிருச்சு. நம்ம இன்னும் அதை ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு தைராய்டோ இல்லை ஒரு கொலஸ்ட்ராலோ, ஒபிசிட்டியோ, அஜீரண கோளாறோ, இல்லை உங்களுக்கு டயபெட்டிக்கோ வந்திருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெத்தலையில் நிறையா கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. வெத்தலை போடுறதுல நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெத்தலை போடும்போது ஜென்ரலாக ஒரு ஹெவி மீல்ஸ் சாப்பிட்டு நம்ம அப்படியே அசந்து இருப்போம். அப்போ நீங்கள் ஒரு வெத்தலை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பயங்கரமாக மைண்ட் ரீஃப்ரெஷ் ஆயிரும், அலர்ட்னஸ் கிடைக்கும். ஸோ ஜென்ரலாக வெத்தலைக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. வெத்தலை சாப்பிட்றவங்க டக்குன்னு மைண்ட் அலர்ட் ஆயிரும், ஒரு ப்ளசன்ட் ஃபீல் வரும், ஒரு ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது நம்ம பாடியில் செக்ரீட் ஆகும். அது போக நம்ம வாயில் இருக்கிற கிருமிகள், பாக்டீரியாஸ், நம்ம ஸ்டமக்கில் இருக்கிற அன்வான்ட் கிருமிகள், நம்ம இன்டெஸ்டைனில் இருக்கிற அன்வான்ட் கிருமிகளுமே அது டெஸ்ட்ராய் பண்ணும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா உங்களோட மெட்டபாலிசம் ரேட் அதை இன்க்ரீஸ் பண்ணி விடும். உள்ளே உங்களுக்கு அல்சர் இருக்குது அப்படின்னா, அல்சர் இருக்குது இல்லை வயிறு எரியுது, நெஞ்செரிச்சல் இருக்குது அப்படின்னா வெத்தலை போட்டிங்கன்னா அது குறையும். நமக்கு கேன்சர் செல்ஸ்ன்னு ஒன்று ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கும் வெத்தலை போடும்போது. ஏன்னா அது ஹைலி ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட். அதே மாதிரி இட் கண்டெய்ன்ஸ் ஹை ப்ரோட்டீன். ஸோ உங்களுக்கு உங்கள் கார்போஹைட்ரேட்ஸ், ஒரு ரைஸ் ரிலேட்டடான ஃபுட்டு ஹெவி மீல்ஸ் சாப்பிட்றீங்கன்னா, கார்போஹைட்ரேட்ஸ் ரிச் ஃபுட் சாப்பிட்றீங்கன்னா அது பிரேக் டவுன் ஆகி அது உங்களுக்கு குளுக்கோஸாக மாறும். குளுக்கோஸ் ஆகி அது உங்கள் பாடியிலே ஸ்டோர் ஆகும். பட் நம்ம வெத்தலை போடும்போது அது அந்த அளவுக்கு ஸ்டோர் ஆகாமல் உங்கள் பாடியிலேருந்து அது வெளியே அமுச்சு விட்டுரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டயபெட்டிக்குன்னு ஒன்று வராது, குளுக்கோஸ் அதிகமாக உங்கள் பாடியில் ஸ்டோர் ஆகாது. அப்போ டெய்லி நீங்கள் ஒரு பீடா போடலாமா அப்படின்னா பீடா கிடையாது நான் சொல்கிறது. வெத்தலைன்றது ப்ளைன் வெத்தலை. ஒன்றா வெறும் வெத்தலை அந்த இலையை மட்டும் கிள்ளி சாப்பிடுங்க. அப்படி இல்லாட்டி அந்த வேலை உங்களுக்கு அது பிடிக்கலையா, வெத்தலை நல்லா கழுவிட்டு தேன் தடவி லைட்டாக கொஞ்சம் தேங்காய் துருவி அந்த தேங்காவை போட்டுட்டு மடித்து சாப்பிடுங்க. இதுதான் வெத்தலை சாப்பிட்ற முறை. இதை தாண்டி நீங்கள் குல்கந்து போட்டு சாப்பிட்றது, பாக்கும் சுண்ணாம்பும் போட்டு சாப்பிட்றது அதெல்லாம் பண்ணாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட்டு மூச்சு விட்டுருக்கு கஷ்டமாக இருக்கிறது, இல்லை ஜென்ரலாகவே உங்களுக்கு ஒரு ஆஸ்மா இருக்குது, ப்ராங்கைட்டிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக டெய்லி ஒரு வெத்தலை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இல்லாட்டி சின்னதாக ஒரு வெத்தலை கீறி சின்னதாக பிச்சு ஒரு பாலில், சூடான பாலில் வெத்தலையை போட்டு கலந்து நீங்கள் குடிக்கலாம். அந்த மாதிரி குடித்தா கூட ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு உங்கள் பாடியில் வாட்டர் ரிட்டென்ஷன் ஆகுது, யூரின் ரிட்டென்ஷன் ஆகுது அப்படின்னு இருக்கிற போது நீங்கள் வெத்தலையை தாராளமாக சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காலம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 காலம் பார்த்தீங்கன்னா மழைக்காலம், குளிர்காலம் அப்படின்னு இருக்கும்போது இந்த டைமில் நீங்கள் வெத்தலையை டெய்லி எடுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலை உங்களுக்கு உங்கள் சளியை தங்க விடாது. ஜென்ரலாக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியே ரொம்ப டல்லாயிரும், ரொம்ப இறுகின மாதிரி ஆயிரும். உங்களால் உங்கள் பாடியை கேரி பண்ணி நடக்க முடியாது. அந்த அளவுக்கு ஹெவினஸ் கிடைக்கும், ஹெவினஸ் ஆயிரும். ஏன்னா இந்த சீசனே உங்களுக்கு அப்படி தான். டெய்லி நீங்கள் வெத்தலை எடுக்கும்போது உங்கள் பாடியை ஃப்ரீ பண்ணி விடும், உங்கள் மைண்டை ஃப்ரீ பண்ணி விடும். ஏன்னா ஜென்ரலாக இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மூட் அவுட் ஆவீங்க, சீக்கிரமாக ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போவீங்க, எதுவுமே பண்ண தோணாது, அலர்ட்னஸ் இருக்காது, ஒரு ஹாப்பினஸ் இருக்காது, அப்படியே மந்தமாக உட்காந்துருப்பீங்க. அந்த மந்தத்தை போக வைக்கும் வெத்தலை போடுறது. இதே மாதிரி முன்னோர்கள் சொல்லி கொடுத்த மறக்கப்பட்ட விஷயங்கள், நம்ம வாழ்க்கை முறையில் நம்ம மறந்து போன விஷயங்கள் திரும்ப ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஹெர்ப் நம்ம டெய்லி டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஹெர்பை பற்றி சொல்கிறேன். Until then, it's Dr. Romika.